துளசி செடி வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கூட வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கீரை, அதுக்கப்புறம் தக்காளி, பூசணிக்காய்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் வேறு இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த பூசணிக்காயே வந்து சமைக்காம வேறு வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த செடியை கையோடு நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால இதுக்கு முன்னாடி இருந்த செடியெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்பயும் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அதுக்குள்ளே நான் வேறு வைக்கிறேன் செடியை, வருதா இல்லையான்னு தெரில. சரி வைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருந்தேன். அவங்க கொடுத்த மொத்த செடியுமே 2 பேட்சாக பிரித்து 2 பாட்டில் வச்சுட்டேன். அது என்னவோ வந்து ஒன்றுத்துல இருந்தது வரவே இல்லை, காஞ்சே போச்சு. இன்னொன்றுத்துல இருந்ததையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன், பார்ப்போம் அதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கீரை, அப்புறம் பாஸோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 கீரையாக போட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது அன்றைக்கி. யாழ் பிறந்து ஒரு 100 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து யாராச்சும் பேசினா நல்லா கேட்குறான், கூட வந்து நிறைய பேசுகிறான். அதுவும் வந்து முக்கியமாக ஆஸ்னி பேசினா கூட பேசிகிட்டே இருக்கான். நல்லா இருக்கு அதுவும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு.